யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகுதி இல்லாத என்னை கூட ஆண்டவர் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30 சொல்லி 30. ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் நான் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்தியது என்ன, எல்லா கிறிஸ்தவர்களும் ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் கூட இந்த 7 வார்த்தை, சிலுவையின் 7 வார்த்தைகள் தெரிஞ்சு இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அந்த 7 வார்த்தை நம்ம தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நம்ம ஆண்டவர்கள் நிறைய விதத்துல நம்ம நெருங்கி இருக்கலாம். இது முடிந்தது என்று சொல்றார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு முடிந்தது எதுக்கு சொல்லுவோம் நம்மனா, நிறைய விஷயம் இயேசு இந்த உயிரை விட்டுட்டு அது பணமா போகலன்னு சொல்லல. இந்த முடிந்ததுன்ற அர்த்தம் நான் சிலுவையில வெற்றி பெற்றேன் வார்த்தை. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். அங்க இருக்கிற ஜனங்க கூட பார்க்கும்போது அநேக பேர் இயேசு அடிச்சுட்டாரு. அவங்க இந்த உழுகிற நிலத்தை போல உடம்பு இருந்ததுன்னு சொல்லி, உழுகிற நிலத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, சிட்டியில இருக்கீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த உழுகிற நிலத்தை பார்த்தீங்கன்னா காலை வச்சுனா கூட உள்ள கால் எவ்வளவு அளவுக்கு போகும், முட்டிக்கால் முழங்கால் அளவுக்கு உள்ள போகுங்க. இது உழுகிற நிலத்துக்கு ஒரு அடையாளது. அவங்களுடைய உடம்பு அவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டு காயப்பட்டு அவ்வளவு இருக்கும்போது ஜனங்க ஒரு பரிதாபித்தாங்க அவரை சிலுவையில் தொங்கும் போது. எப்படி இயேசு அவரு பார்க்கும்போது இறந்துட்டாரு, அவர் உயிரை விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் முடிந்ததுன்னு சொல்றது அர்த்தம் இட் பினிஷ்டுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குது. இட் பினிஷ்டுன்னு சொன்னாவே நான் வெற்றி பெற்றேன். எப்படிங்க நான் வெற்றி பெற்றேன். நீங்க அது போல சோகத்தோடு நம்ம உட்கார அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் சிலுவையில் ஜெயம் பெற்றவரா இருக்கிறார். நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியில சிலுவை ஜெயம் பெற்றிருக்கிறார். எதை குறித்து ஜெயம் பெற்றிருக்கிறார்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிரிவினை இல்லாத ஒரு உறவை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிங்க இந்த பிரிவினை அப்பா பிதாவே என்று கூப்பிட அந்த உரிமை ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த காரணம் நம்மளுக்கோசம் சிலுவை வெற்றி கொடுத்ததுனால்தான் இந்த உறவை அவர் ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பலின்னா நீங்க எதை சொல்லலாம்? ஒரு தகன பலி எதை குறிக்கலாம்? சாதாரணமா நம்ம நீங்களே சொல்லுங்க. சாதாரண தக பலி எது சொல்லலாம்? நீங்க யாருக்கும் தெரியாதுங்களா? பலியெல்லாம் ஆடு மாடு கோழி. ஆனா அந்த ஆடு நான் ஆண்டவர் தகன பலி குறித்து ஆடை பத்தி நான் சொல்லுவேன். ஏன்னா ஆடு வெட்டும் போது 2 பீஸா வரும். பாடி தலைவன் விழும். அந்த இது பார்க்கும்போது முழுசா ரத்தம் வெளியேறின போதுதான் இந்த கடைகளில் கூட நீங்க போகும்போது அந்த கடையில பார்த்தீங்கன்னா கூட ரத்தம் இல்லாம ஃபுல்லா கழுவி கிளீனா தொங்க வச்சிருப்பாங்க. நம்ம மட்டன் சாப்பிடுவாங்க போது இன்னைக்கு ஆண்டவர் அவர் தகன பலியாய் சிலுவையில வெற்றி சேர்ந்தார். எப்படி அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கூட ஒரு முறை இல்லைன்னு சொல்றது. ஏன்னா அந்த ரத்தம் கூட இன்னைக்கு நம்மளுக்கு ஏன் கொடுத்தாருன்னு சொல்லும் போது, இன்னைக்கு அவர் சிலுவையில நம்மளுக்கோசரம் நீங்க துக்கப்படவும் அங்க இருக்க சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் கவலைப்பட்டுக்கணும், துக்கப்பட்டு நம்மளை விட்டு போயிட்டார் ஆண்டவர், இன்னைக்கு யாரும் இன்னைக்கு காப்பாற்றுறவங்களுக்கு யாரும் இல்லை, நம்மளுக்கு இனிமேல் அப்படிதான் நீங்க நம்மள என்ன செய்வோம்னு சொல்லு இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கோசரம் நான் முடித்தேன் என்ற ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன முடித்தாரு? உங்களோட பாவத்தை, உங்க கரை படிந்த ஒரு பாவங்கள், என்னுடைய பாவங்கள் கரை படிந்த நம்ம அழுக்குகள் எல்லாமே ஆண்டவர் அவருடைய கரையா அவர் ஆக்கி கொண்டு நம்மளை சுத்தமாக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்ல போற ரோமர் 3:23 அதிகாரம் கூட வசனம் படிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவன் மகிழ்வற்றவர்களாகி, இன்னைக்கு நம்ம எல்லாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாயிட்டோம். இன்னைக்கு அதுக்கு எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு. இந்த தண்டனை இங்க இருக்கிற நான் பேசிக் கொண்டிருக்கிற நான் இன்னைக்கு அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் அது ஒவ்வொரு காரணமா இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம தான் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா நம்ம தான் பாவம் செய்து ஆண்டவருக்கு முன்னால மகிமை அற்றவர்களாகி இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் அந்த பாவங்களை சுமந்து தெய்வ ஆட்டுக்குடியாக அவரு தகன பலியாய் சிலுவையில அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு நீங்க அதே கவலையோடு உட்கார தேவையில்லை. உங்களுடைய பாவம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரி பாவம் நீங்க செய்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கோசம் மரித்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் செத்த தேவன் இல்ல, உயிருள்ள தேவனா இருக்கிறார் நம்ம மத்தியில. அவன் நீங்க நிறைய விஷயம் அதுதான் யோசிக்கணும். நம்ம எதை குறிச்சு கவலை இல்லை. அவருக்கு நீங்க அப்பா பிதாவை கூப்பிடுற அளவுக்கு கூட அவர் இன்றைக்கு அளவுக்கு கூட உங்களுக்கு வாஞ்சியா இருக்கிறார் ஆண்டவர்னு சொல்லு. இன்னைக்கு நம்ம பாவங்களை குறித்தோ, நம்ம பலவீனங்கள் குறித்தோ, நம்முடைய கவலைகளை குறித்தோ, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நிறைவேறல, இதை குறித்து குடும்பக்குரிய காரியங்கள் குறித்து, பிள்ளைகள் காரியங்கள் குறித்து நீங்க உட்கார தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கோசம் வெற்றி செய்திருக்கிறார். ஏன்னா வெற்றி கொடுக்கிற தேவன் நம்மோடு நீங்க இருக்கிறார். ஏன்னா நீங்க சிலுவைன்றது ஆண்டவர் இறந்ததுக்கோசரம் இல்ல, அவருக்கு முடிந்ததே இல்லை. ஏன்னா ஒரு காரியம் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது என்று சொல்லப்படுறோம். இன்னைக்கு ஒரு தேங்காய் கூட மண்ணுல போட்டு வைக்கணுங்க. யாருக்கு தெரியுங்களா? ஒரு நிலத்துல போட்டு தேங்காய் வைக்கும் போது அது ஒரே ஒரு தேங்காய் தான் மண்ணுக்குள்ள இருக்கும். அதுக்கு பொறுத்திருந்த முடிவு பார்க்கும்போது அது 100 வருஷத்துக்கு மேலாக தேங்காய் மரம் நிற்கும். நம்புறீங்களா இல்லைங்களா? நீங்க மனுஷன் கூட வாழ மாட்டான். ஆனா தேங்காய் மரம் டெண்டர் கொங்கன்ற ட்ரீ 100 வருஷத்துக்கு மேலாக கூட இருக்கும். அதுல பலன்கள் அதிகமா நீங்க பார்க்க முடியும். எப்பவுமே இந்த முடிவு எப்பவுமே சம்பூர்ணமா இருக்கும். ஆண்டவர் இந்த முடிவு குறிச்சு சொல்றாரு, நான் வெற்றி பெற்ற சிலுவையில உங்களுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களோட அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டேன், உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டேன். நீங்க எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு நான் உங்களோட இருந்து வெற்றி சிறந்த தேவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும் கடைசியா ஏன்னா இந்த ஏன் சிலுவையில் ஆண்டவர் ஒரு சிலுவையில் மதிக்கப்பட்டார் பார்க்கும்போது, இந்த சிலுவை மரணம் நம்மளுக்குள்ள ஒரு பாவம் நீக்கி நமக்கும் ஆண்டவர் பிதாவே கூப்பிடுற அந்த உறவை ஆண்டவர் அவர் மறித்து அவர் ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை நம்ம கொடுத்ததுனால ஆண்டவர்கிட்ட நெருக்கமா இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், இன்னைக்கு பேசுறோம். எங்க இருந்தாலும் நம்மளுடைய காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவர் வாக்கியம் பண்ணுகிறார். ஸோ இன்னைக்கு நீங்க சோர்ந்து போகவோ கவலைப்படவோ ஆண்டவர் மறித்தவரையில நீங்க ஜெயித்தவரா இருக்கிறார். அவன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட வாழ்க்கையை நம்ம முழுமையா மாற்றிக்கொள்வோம். இந்த ஆண்டவர் இந்த நாள் சிலுவையில் நமக்கு மறித்த நாள் நம்மளுக்கு ஜெயம் கொடுத்த நாள். அவன் நம்மளுக்கு வெற்றி கொடுத்த நாள். இது எப்போது நீங்க யோசிப்பீங்க, கவலைகள் ஒன்றும் பெரியதில்லை. எனக்கு முன்னால பெரியதில்லை சொல்ல, ஆண்டவருக்கு முன்னால ஒன்றுமே பெரியதில்லை. நீங்க ஆண்டவர் வெற்றி சிறந்த தேவன் உங்களுக்குள்ள இருந்தா உங்க காரியம் எல்லாமே இன்னைக்கு வெற்றியா முடியும். நான் விசுவாசிக்கிற தேவன் இப்படியாய் நம்மளுக்கு ஜெயம் கொடுத்த தேவன். அவர் வெற்றி பினிஷ்டுன்னு சொன்னா இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வார்த்தை எப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டாஸ்க் பினிஷ்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுதான் முடிந்தது என்னன்னா உங்களுடைய எல்லா காரியங்களும் நானே ஏற்றுக்கொண்டு முடித்து விட்டேன். நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தேன்னு சொல்றேன். கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட வெற்றி தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம பாவங்களை நீக்கி சுத்திகரித்து கரைப்படி நம்ம வாழ்க்கையை கூட அவர் மாற்றி இன்னைக்கு நம்மளுக்கு பிள்ளையாக அவர் நம்ம ஒப்பு கொடுத்து இன்னைக்கு அவர் அன்பு மூலியம் கிருபை மூலியமா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். என்றும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க நம்ம வெற்றி தேவனை பார்ப்போம். தேவன் நம்மளுக்கு கால்பட்ட ஒவ்வொரு கிருபையினாலும் அவர் நம்ம சோத்திருக்கிறார். அவன் ஒரு சிறிய ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கிறோம். அன்பின் தேவனே, தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் ஒரு விசையாக இந்த சிலுவையின் 7 வார்த்தைகள் தேவன் எங்களுக்கோசரம் வெற்றி சிறந்த தேவன் ஆண்டவர் சிலுவையில் அப்பா. எங்களுடைய கரை படிந்த வாழ்க்கை, அக்கரமான வாழ்க்கை, சாபமான வாழ்க்கை, தரித்திரமான ஒவ்வொரு காரியங்கள், சாபமான ஒவ்வொரு வாழ்க்கைகள் இயேசு இன்னைக்கு எங்களுடைய பாவனை எடுத்துக்கொண்டு நீ சிலுவையில முடித்து ஆண்டவரே நீ உயிர் பெற்ற தேவன், வெற்றி சிறந்த தேவனா என் மத்தியில் இருக்கிறதுக்கோசரம் நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் நீங்க உங்களுடைய வெற்றி அவர் வாழ்க்கையில இன்னைக்கு எங்க வாழ்க்கையில புதுப்பிக்கும்படி உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன். எங்கள் தேவன் வெற்றி சிறந்திருக்கிறேன். நீரே பெரியவர், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.